நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க் BDD-ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அத பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும்பொழுது இது ஒரு ஹைபிரிட் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லணும். ஏன் ஹைபிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல BDD இருக்கு, டேட்டா ட்ரிவன் இருக்கு, மாடுலர் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஓகேங்களா? அதனால இத வந்து நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்லப் போறோம். யூசிங் செலினியம், ஜாவா, ஜாவால மேவன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், குக்கும்பர் BDD யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கேலபிள், ரீயூசபிள், ஈஸிலி மெயின்டெனபிள் ஆட்டோமேஷன் ஃப்ரேம்வொர்க்கை கிரியேட் பண்றது தான். ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம காமன் ஃபங்க்ஷன் பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்ன் வச்சு எழுதியிருப்போம் பேஜஸ்ல. ஸோ நமக்கு எப்ப வேணும்னாலும் ஃபீச்சர் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஜஸ் கிளாஸ்ல போயிட்டு மெத்தட் யூஸ் பண்ணி அதை இங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மெத்தடை நீங்க எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணிக்கலாம். பேஜ் ஆப்ஜெக்ட் மாடல் டிசைன் பேட்டர்ன் கொடுத்ததால மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியா